எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி ஒண்ணு மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்கு. அதாவது நாமெல்லாம் அரசியல் பேசலாமா? மக்கள் அதை ஏத்துக்குவாங்களா? இல்ல மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நம்ம சொல்றது மக்களுக்கு போய் கண்டிப்பா சேருமா? இதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகரா அவரோட எல்லாத்தையும் அவரோட சம்பளத்த எல்லாத்தையும் விட்டுட்டு, மக்களுக்காக ஒருத்தர் நல்லவர் பணி செய்ய வந்திருக்காரு. அவர அவரு படத்துல நடிக்கும்போதும் அவருக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமும் விமர்சனம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனாலும் அதெல்லாம் அவரு கடந்து இந்த நிலைமைக்கு அவர் வந்திருக்காருன்னா, அவருக்குள்ள ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயம் இருக்கு. அதே மாரி தான் நாமளும் இருக்கணும். நம்மள எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். எத நம்ம தேவையோ அத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கான அறிவ வளர்த்துக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம அரசியல் பேசனா, ஒரு அண்ணன் ஒரு 5 வருஷம் இந்த ஆட்சியில இருப்பாரு. அவர பத்தி நல்லது மட்டும் சொல்லு, மக்களுக்கு எடுத்து சொல்லு. திரும்ப அந்த காலகட்டம் அடுத்த வர ஜெனரேஷன்ல இன்னும் எது எப்படி மாறும், எது எப்படி போகும்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிற நிலைமையில மக்களுக்கு ஒரு நல்லது செய்யறதுக்காக மட்டும் தான் இருக்கணுமே தவிர, ஒரு இவர நல்லது சொல்லி அவர தாழ்த்தி பேச முடியாது. ஏன்னா, அவரும் நல்லது செஞ்சிருக்காரு. அதாவது ஆப்போசிட் பார்ட்டி இந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த கட்சிக்காரங்க, அவங்களும் நல்லது செஞ்சிருக்காங்க. மக்களுக்கான நல்ல வழிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நாமும் இந்த ஜென்ஸி கிட்ஸ் இவங்களுக்கு நம்ம அரசியல புரிய வைக்க முடியுமா? புரிஞ்சுக்குவாங்களா? அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி இருக்கிறப்போ, நான் ஒரு இப்போ என் சேனல்ல நான் அரசியல பத்தி பேசலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா, இது அடுத்தவங்க கட்சிக்காரன் பார்க்கும்போது, அது அவனுக்கு எப்படி போய் சேருது? அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்? எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது ஒரு எண்ணத்தோ ஒரு ஒரு சைடு மட்டும் இருக்காம, நடுத்தரமா எது நல்லது? நல்லத செய்வாங்க நம்பிக்கையோட இருக்கணும். இவங்க வந்தா நல்லா இருக்கும். ஒரு சைடு இருக்கிற பார்ட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்ல ஃபீல்ட்ல அவங்க இருக்கிற இதுல சில நல்லது செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு நல்லதா தோணும். அத எடுத்து அவங்க பேசுவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்போ, ம் நடுநிலையா யாருமே இருக்க முடியாது. இதுதான் எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. ம் இப்போ நான் டிவிகேக்கு சப்போர்ட்டா பேசுனேன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பத்தி ஒரு தப்பான நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. தப்பான ம் அதெல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அரசியல் பேசினா, இந்த காலகட்டத்தில நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா? இப்ப கூட நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது அரசியல பத்தி டிஎம்கேக்கு இருக்கிற கட்சிக்காரங்க பேசிய ஒரு பையன அரெஸ்ட் பண்றதுக்கு நைட் 1 மணிக்கு போயிருக்காங்கன்னு காவல்துறை கண்டிக்கிறேன்னு டிஎம்கே சார்பா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ, யாரு தான் அரசு விமர்சனம் பண்ணலாம்.